ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னால், நம்ம காரச்சவெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மிளகு பொடியும் போடணும், கொஞ்சம் மிளகு வந்து குறகுறப்பாக திரிச்சியும் போடணுங்க. போட்டிங்கன்னா அந்த சேவ் வந்து காரச்சேவ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழி பிடிச்சிக்கோங்க. குழி பிடிச்சிட்டு நம்ம இதில் உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கணும். மாவு தந்துடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கட்டி காயம் வந்து நான் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சுருந்தேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். கட்டி காயம் போட்டாச்சு. அப்புறமா 1 2மா மிளகு வந்து பொடிசாக உடச்சி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகங்க. சீரகத்தை வந்து முழுசாக போடுங்க, உடைக்க வேண்டாம். அப்புறம் மிளகு பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகு தான் இதில், வாசனையும் நல்லா கொடுக்கும் காரச்சை வந்து. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கரையணும். நம்ம எதுக்கு ஆட் பண்ணியிருந்தோம்னா காரச்சை வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்குங்க. நான் எடுத்துருக்க மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இங்கே எடுத்துருக்க மாவுக்கு தந்துட்டு ஊற்றிக்கங்க. இது வந்து நல்லா 2 கை கொண்டு மிக்ஸ் பண்ணணுங்க. கடையிலலாம் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா ஒன்று சேரணும். அந்த எண்ணெய், உப்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அப்புறம் தான் நம்ம தண்ணி விட்டு பிசையணும். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டேரெக்டாகவே நம்ம புளிஞ்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், காரச்சை வந்து நல்லா சலன்னு. இங்கே ரொம்ப குட்டி குட்டியாக வேணுன்னா குட்டி குட்டியாக உடச்சிக்கோங்க. நம்ம கையில் அள்ளிட்டு உடைச்சோம்னா எப்படி நொறுங்குது பாருங்கள். சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.